Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 455 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஈஸ்ட் ப்ளூல இருக்க டெக்யூலா உல்ஃப்ங்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. அதான் நம்ம ரோபின் மாட்னாலே அந்த இடம். அப்படியே அந்த பிரிட்ஜே மொத்தமும் பனி பெஞ்சுக்கிட்டு படு பயங்கரமா இருக்குது. அங்க மேக்ஸிமம் செக்யூரிட்டி பிரிசன் டவர்னு ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்கதான் ரோபினை அடைச்சு வைக்க போறானுங்க. அதுவும் எப்படி? அவளோட கையில சி பிரிசம் ஆம்லெட்டை போட்டு லாக் பண்ணிருக்கானுங்க. அந்த இடத்துக்கு போனா சாவு மட்டும்தான், யாரும் உயிரோட எல்லாம் வெளியே வர முடியாது. அதுக்கு சாம்பிள் தான் இந்த எலும்பு கூடு. அவனு என்னடான்னா ஸ்டார் ஹேட் லூஃபி எங்க இருக்கான்னு சொல்லி அவனை நாங்க பிடிக்கணும்னு சொல்லி அவனை பத்தி லூசுத்தனமா விசாரிச்சுட்டு இருப்பானுங்க. அவ கேட்டவன என்ன சொல்லவா போறா? பெட்ரா ஏதாச்சும் ட்ரை பண்ணும்பா, உடனே காண்டாயி கட்டையிலேயே அடின்னு அடிச்சு அவளை குடும்பப்படுத்த ஆரம்பிச்சிருவானுங்க. இவங்க எல்லாத்துக்கும் லீடர் இருக்கானே ஒரு மீசக்காரன். அவன் ஜாலியா அவன் ரூம்ல உட்காந்து நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு இருப்பான். அவனுக்கு என்ன இப்ப பயம்னா, நிக்கோ ரோபின் வந்து சாதாரண ஆள் இல்ல. 8 வயசா இருக்கும் போதே 6 கப்பலை மூழ்கடிச்சிட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ அவளை ஜெயில போட்டிருக்காங்கல்ல, கண்டிப்பா இவள மாதிரி ஆளுகள்லாம் ஜெயில இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. இன்கேஸ் அவ மட்டும் தப்பிச்சு வெளியே வந்தான்னா கண்டிப்பா இந்த கண்ட்ரியவே ஒரு புரட்டி போட்டுருவா. அதனால இவளை பத்தி வெளியே தெரியக்கூடாதுங்கிற மாதிரி முடிவு பண்ணுவான். அந்த டைம் ஒருத்தன் வந்து ரிப்போர்ட் பண்ணுவான். என்னன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை கொஞ்சம் டிலே ஆகுதாமா. 700 வருஷமா கட்டிட்டு இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை இப்ப டிலே ஆகுதாமா. இதெல்லாம் ஓவரா இல்லையாடா? அதுலயும் இந்த விருமாண்டி மீசக்காரன் உடனே எல்லா வேலைக்காரங்களையும் வேலையை டபுளா பண்ண சொல்லுவான். அதுக்கான சாப்பாடு ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் போடணுமாமா. இப்பெல்லாம் பண்ணா அவங்க எப்படி வேலை பார்ப்பாங்க? கல்லஞ்சக்காரன் இறக்கா இருக்கா இவனுக்கு. இவன் மட்டும் நல்லா வெட்டி தின்னுட்டு இருக்கான். அண்ட் இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, நிறைய பேர் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லி அப்போஸ் பண்றாங்களாமா. சோ அதனால ஸ்ட்ரிக்டா எல்லாம் இருந்தா பிரச்சனை, கொஞ்சம் அவங்க போக்கிலேயே தான் விட்டு பிடிக்கணுங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா மீசக்காரன் அப்பவும் அடங்குற மாதிரி இல்ல. அவங்க என்ன அந்த அளவுக்கு ஆளுங்க அதிகமா இருக்காங்க, அவங்களால எல்லாம் எதுவும் பண்ண முடியாது, அவன் எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி தூர போடுங்க. ஏன்னா இப்போதைக்கு இவனுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த நிக்கோ ரோபின் மட்டும்தான். ஒழுங்க அவங்க எல்லாத்தையுமே வேலை பார்க்க சொல்லின்னு ஆர்டர் போட்டுட்டு அவன் பாட்டுக்கு நிப்பான். முதல்ல இவனை வேலை பார்க்க விட்டு இவன் வெயிட்ட குறைக்கணும், அப்பதான் திருந்துவான். அப்பவும் திருந்த மாட்டான். அங்க என்னடான்னா வேலையை நுங்க கழட்டிட்டு இருப்பானுங்க. வேலை பார்க்கறத தவிர வேற ஏதாச்சும் ஒரு சின்ன அசைவு இருந்தாலும் அடி சாட்டையிலேயே விழும். அதனாலேயே முடியாட்டியும் கூட அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க. சொல்ல போனா அந்த குட்டி பொண்ணு 10 பேர் வேலையை ஒத்தால நின்னு பாத்துக்கிட்டு இருப்பா. அதுவும் குட்டி பொண்ணு சரி ஓகே வேலையை பாக்குறா, கம்முனாச்சு இருக்க வேண்டியதானே. அவ சர்வ் பண்ணும்போது அவளை திட்டுறது, கைகால தட்டி விடுறதுன்னு வேணும்னே வீம்புக்குன்னே வம்புழுப்பானுங்க. சின்ன பொண்ணு அவளால என்ன பண்ண முடியும்? அவங்க இப்படித்தான் பண்ணுவாங்கன்னு வாங்கிக்கிட்டு அவ பாட்டுக்கு வருவா. அப்படி அவ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒன்னு பாத்துருவா. ஆனா என்னன்னு தெரியல. சார் ரைட்னு ரிட்டர்ன் வரும்போது ஒருத்தரால முடியாம புதகட்டின்னு விழுந்துருவாரு. ஐயோ என்னாச்சு அப்படின்னு கேட்டா, அதுக்குமே சாட்டை வச்சு அடிச்சு உனக்கு இங்க என்ன வேலை, அவன் சாக போறான் அவ்வளவுதான், தள்ளிப்போ அவன் பாட்டுக்கு சாவட்டும்பா. உடனே அந்த பொண்ணு கடுப்பாய் லுக்கு விடுவாளா. என்ன 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 லுக்கு விடுறான்னு காண்டாவான். அப்ப அங்க வேலை செய்யறவனுங்க எல்லாம் ரவுண்டு கட்டிடுவாங்க. அத்தனை பேர் அங்க வந்து நின்ன உடனே அவனுக்கு அப்படியே கை கால எல்லாம் உதற ஆரம்பிச்சிடும். என்னங்கடா எல்லாம் ரவுண்டு கட்டுறீங்க, ஏன்னு பதறுவான். உடனே மத்தவங்க எல்லாம் கண்ணோட வந்து அவன் வேலையை பார்க்கணும், எவனாச்சும் ஒழுங்கா வேலை பார்க்காம இருந்தீங்க உங்க எல்லாத்தையுமே அந்த பிரசன்ட் அவருக்கு நான் அனுப்பி விட்டுருவேன், அதுக்கப்புறம் யாராலையும் திரும்ப வர முடியாதும்பா. உடனே அங்க இருக்கவங்க எல்லாருமே கலைஞ்சு போயிருவாங்க. அந்த குட்டி பொண்ணு நம்ம ரோபினை நினைச்சுதான் கவலைப்படுவா. அதே நேரம் இங்க ரோபினை காட்டுறாங்க நல்லா அடின்னு அடிச்சு கடல் தண்ணி எல்லாம் மூஞ்சல ஊத்தி கொடுமைப்பட்டு இருப்பானுங்க. ஆனா அவங்கள வேணும்னு வெறுப்பேத்தணும்னு நல்லா சில்லுன்னு நல்லா இருக்கும்பா. இப்ப என்னன்னா இவளை கொண்டு போய் நேவில ஒப்படைக்க போறானுங்களாமா. அப்படி மட்டும் ஒப்படைச்சிட்டா இவனுக்கு அதிர்ஷ்டம் அல்லுமாமா. அண்ட் உன்னை உயிரோட கொண்டு போய் சேர்க்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்ல அப்படின்னு சொல்லி விழுந்து சிரிப்பானுங்க. ரொம்ப நல்லதுன்னு இழிச்சாமேனி சொல்லுவா. அது அவனுக்கு இன்னும் காண்டாவும். அப்படியே கட் பண்ணா இங்க வேலை செஞ்சவங்க எல்லாம் சாப்பாடு உட்கார்றாங்க. அவங்க எல்லாருமே சாப்பிடுற சாப்பாடு பொட்டேட்டோவோட தோல் சூப்பு. பொட்டேட்டோ சூப்பு கூட இல்ல. வேற என்ன பண்றது, இதை தவிர வேற எதுவும் தரமாட்டானுன்னு சொல்லி சரி ஓகேன்னு அதே உட்காந்து சாப்பிடுவாங்களா. அந்த டைம் இந்த முடி நட்டுக்கிட்டு ஒருத்தி இருப்பாளே, அதான் ரோபினை போட்டு கொடுத்தவ. அவளுக்கு மட்டும் ஒரு சாக்லேட்டை கொடுத்து நீ ரொம்ப கோஆபரேட் பண்ற, அதனால உனக்கு மட்டும் தான் இதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போவான். அப்பவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு இவ தான் போட்டு கொடுத்துருக்கான்னு. உடனே எல்லாம் காண்டாவாங்களா. நான் என்ன பண்றது, நான் சோபே வாங்கணும்னா இதைத்தான் பண்ணி ஆகணும், அதுக்காக உங்களுக்கெல்லாம் நான் இதை தரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து விழுந்தடிச்சு ஓடுவா. அந்த குட்டி பொண்ணு சாப்பிடாம போறீங்களேம்பா. சுத்தி இருக்கவங்க எல்லாம் அவ போகட்டும் விடும்பாங்க. ஏன்னா அவளால தானே இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இவ்வளவு ஆபத்து. ரோபினை போட்டு கொடுத்ததும் அவதானே. அவளெல்லாம் விட்டு தள்ளுன உடனே அந்த குட்டி பொண்ணு சோகமா எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நேரா அந்த போட்டு கொடுத்தவகிட்ட போவா. அவ தனியா உட்காந்துட்டு இருப்பாளா. இவளை பார்த்த உடனே நீ வராத, உனக்கு இதை தரமாட்டேன், எனக்கு மட்டும்தான்பா. அந்த குட்டி பொண்ணு அதெல்லாம் பத்தி கவலைப்பட மாட்டா, பக்கத்துல போய் உட்காந்துக்குவாளா. உடனே அவ இருந்துகிட்டு எனக்கு இந்த இடத்தை விட்டு போகணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு கூட சரி ஓகேன்னு சொல்லி பக்கத்துல உட்காந்துக்குவா. அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த சாக்லேட்டை தூக்கி அந்த குட்டி பொண்ணுக்கே கொடுத்துருவா. உடனே அவ இருந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ், நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவாளா. அவளுக்கு குற்ற உணர்ச்சி ஆயிரும். உடனே தேம்பி அழுவா. எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல, வாழ்க்கை பூரா இங்கே இருந்து சாகணுமான்னு நினைச்சுதான் இப்படி பண்ணிட்டேன், என்னால முடியலன்னு சொல்லி தேம்பி அழுவா. ஆனா அந்த குட்டி பொண்ணு அதெல்லாம் கண்டுக்காம நம்ம அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லவே இல்லையே, பேசாம இந்த சாக்லேட்டை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லுவா. வேற யாரும் இல்ல நம்ம
நம்ம ரோபினுக்கு தான். அப்புறம் என்ன கரெக்டா அந்த டைம் பெல் அடிக்கும், எல்லாம் வேலைக்கு போவாங்க. ரோபினுக்கு ஒரே ஒரு பிரெட் துண்டை மட்டும் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பா ரெடியா இரு, மறுபடியும் உன்னை விசாரிக்க வருவோன்னு சொல்லிட்டு போவானா. அவன் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்பா, விசாரிக்கிறேன்னு சொல்லி கொடுமைதானே படுத்துறானுங்க, அதையும் பார்த்தலான்னு சொல்லி இழிச்சுக்கிட்டே போவான். இங்க ரோபின் அவனுக்கு இருக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்கா காமிச்சுக்கிறான். ஆனா போனதுக்கு அப்புறம் தான் ரியாக்ஷனே கொடுப்பா. இப்பெல்லாம் சுத்தம் முடியாம பொத்துன்னு விழுந்துருவா. அப்ப பக்கத்து செல்ல இருக்க ஒரு வயசானவர், என்னமா சின்ன பொண்ணு உனக்கு நல்லா அடிபட்டு இருக்க போலங்கிற மாதிரி கேட்பாரு. நீங்க யாரு என்னன்னு கேப்பா. ஆக்சுவலா அந்த வயசானவரை இன்னைக்குதான் இந்த கண்ட்ரிக்கு அனுப்பி விட்டாங்களாமா. வயசாயிருச்சு, வேலை பார்க்கலாம் இவரு லாய்க்கிலன்னு சொல்லிட்டு தான் இங்க ஜெயில தூக்கி போட்டானுங்க. இதை கேட்டுட்டு ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கிடுவாளா. அவளுக்கு அப்படியே கனவுல நடந்த சம்பவம் பூரா ஞாபகத்துக்கு வரும். அடிச்சு புடிச்சு பயத்துல எந்திரிச்சிருவா. எந்திரிச்சு அந்த ரெயிலியோட விவரு கார்டை பார்த்தா அது சூப்பரா அவன் எங்க இருக்கான்னு சொல்லி காட்டுது. ஆனா ரோபின் எப்படியாச்சும் இங்க இருந்து போனும், அவளுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பா. அவ கையில மாட்டி இருக்கிறது சி பிரிசம் ஸ்டோனை யூஸ் பண்ணிருக்க லாக்கு. அதை எடுத்தாதான் இவளால தப்பிக்க முடியும். என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பெரியவர், ஒன்னும் கவலைப்படாதமா எல்லாம் நல்லபடியா நடக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரா. அப்ப அந்த குட்டி பொண்ணு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. அவகிட்ட தான் இன்னும் அந்த சாக்லேட் இருக்குது, இன்னைக்கு எப்படியாச்சும் அதை கொண்டு போய் கொடுத்துடணும்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு நேரா ரோபின் எங்க இருக்காலோ அந்த இடத்த நோக்கி போவா. அதுவும் எப்படி சும்மா இல்ல, கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பில்டிங்கா மாத்தி மாத்தி ஏறி அங்க காட்ஸ் எல்லாம் இருப்பானுங்களே அவனுகிட்ட இருந்தெல்லாம் மறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருப்பாளா. இடையில ஏதோ சத்தம் கேக்குதுன்னு அவ இருக்க இடத்த நோட் பண்ணிடுவானுங்க. என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு சைடுல இருந்து பட்டால்னு ஒரு பிளாஸ்ட். என்னடா அங்க பார்த்தா இங்க வெடிக்குதுன்னு பார்த்தா இவனும் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கானுங்க. அதாவது இவனுல எதிர்க்கிறவனுங்க ஒரு 2 பேர் தான் கண்ணா பின்னான்னு வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பானுங்க. வார்டன் என்ன ஆர்டர் போட்டிருப்பானா, அதான் அந்த விருமாண்டி மீசக்காரன், அவங்க எல்லாத்தையும் உடனடியா காலி பண்ணுமாமா. உடனே எல்லாம் அவங்கள புடிக்கிறதுக்கு கிளம்பிடுவாங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த குட்டி பொண்ணு நேரா ஜெயிலுக்கு போவா. அப்படி போனவ டோர் திறக்கலன்னா ரிட்டர்ன் வர வேண்டியதானே. அதை விட்டுட்டு கஷ்டப்பட்டு மேல கீழேன்னு கண்ட இடம்லாம் ஏறி, லேடி நீங்க எங்க இருக்கீங்க, உங்களை தேடி நான் வந்துகிட்டு இருக்கேன்பா. இவ சத்தத்தை கேட்டவொன்னு அவ ஷாக் ஆயிருவா. என்ன அந்த குட்டி பொண்ணு இங்க வந்துட்டாளான்னு. அப்படியே அந்த பொண்ணு அங்க கேட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தங்க வந்துருவான். அவனுலயே கொலகார பாவிங்க, அவனுக்கு கையில போய் மாட்டிட்டான். அதே நேரம் அந்த மீசக்கார விருமாண்டி பைய வாடனு நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பானா. அவங்கிட்ட போய் இந்த மேட்டர் சொன்ன உடனே எது நம்மள அட்டாக் பண்றாங்களான்னு சொல்லி ஷாக் ஆவான். உடனே சொன்னவன், நீங்க சொன்ன மாதிரியே அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ள ஆள் அனுப்பிட்டோம், இந்த மேட்டர் ரொம்ப சீரியஸ் எல்லாம் மாறாதுங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே மீசக்காரன் ஷாக் ஆயிருவான். டேய் நான் எப்ப ஆர்டர் போட்டேன், அட கிறுக்கு பயில அந்த செக்யூரிட்டி டவர்ல இருக்க எல்லாத்தையுமே அனுப்பி விட்டீங்கன்னு கேட்பான். அவனும் ஆமாம்பா. அதே நேரம் ஜெயிலுக்குள்ள அந்த குட்டி பொண்ணு வந்துட்டா. ஆமா அவளை தான் ஒருத்தன் கண்ணோட லாக் பண்ணானே, அவ எப்படி வந்தான்னு சொல்லி கேப்பீங்க. தான் இப்போ சொல்றேன். உள்ள நேரா வந்து நம்ம ரோபினை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாளா. ஏமா சோரனே நீ எப்படி இங்க வந்தேன்னு கேட்டா, அந்த கார்டு ஒருத்தன் வந்து பயங்கரமா நின்னுட்டு இருப்பான். கடைசியில பார்த்தா அவனும் அந்த ரெவல்யூஷனல் ஆர்மி தான். இங்க இருக்கவங்க எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு தான் அவங்கள மாதிரியே ட்ரெஸ் போட்டு வந்திருக்கானுங்க. சோரனை லாக் பண்ணதும் அவன் தான். மெயினா காப்பாத்த வந்தது அந்த வயசானவரை. ஏன்னா அவரு அந்த ரெவல்யூஷனல் ஆர்மில கொஞ்சம் முக்கியமான ஆளு போல. அதுக்கப்புறம் நம்ம ரோபினியை காப்பாத்துறதுக்காக சாவி எல்லாம் கொடுத்துட்டு போயிருவாங்க. இங்க இந்த மீசக்காரன் கத்திட்டு இருப்பான். எனக்கு அவங்கள பத்தி எல்லாம் கவலை இல்ல, நிக்கோ ரோபின் தான் முக்கியம், எப்படியாச்சும் டவருக்கு போய் செக்யூரிட்டி கொடுங்கடா, அங்க யாரையும் உள்ள விடாதீங்கடான்னு தொண்டையிலேயே ஏத்துவானா. உடனே எல்லாம் அடிச்சு புடிச்சு போவாங்க. அந்த டைம் அந்த குட்டி பொண்ணு கையில மாட்டி இருக்க அந்த விலங்க கல்றதுக்காக ஒவ்வொரு சாவியா போட்டு பாப்பான். உடனே அந்த வயசானவர், எப்படியும் இங்க ஒரு பெரிய பிரளயமே ஏற்பட போகுது, எதுக்கும் நீங்க 2 பேரும் கொஞ்சம் சேஃப்டியா ஒளிஞ்சுக்கங்க, அதான் உங்களுக்கு நல்லது பாரா. சரி ரைட்டுன்னு டோரை திறந்துட்டு பார்த்தா அங்க அப்படியே லைனா கண்ணை வச்சுட்டு நின்னுட்டு இருப்பானுங்க. அட பாவி பாயிலிகளா இங்கேயும் வந்துட்டீங்களாடான்னு ஷாக்கா பாத்துட்டு இருக்கும் போது அங்க ரோபினை பாத்துருவானுங்க. அவளும் ஜெயில விட்டு எஸ்கேப் ஆயிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவளை சாகுற வரைக்கும் விடாதீங்க, சுட்டு தள்ளுங்கன்னு ஆர்டர் போடுவானுங்க. கரெக்டா சுடுற கண்டி எய்ம் வைக்கும் போது அவனுங்க ஷோல்டர்ல இருந்து 2 கையை சும்மா பலக் பலக் பலக்குன்னு வந்து தலைய புடிச்சு ஒரு மடக் டம்மு டம்மு டம்முன்னு கண்டமேனி அங்கங்கன்னு சுட்டுட்டு போத்துன்னு விழுவானுங்க. அந்த டைம் தான் நிக்கோ ரோபின் கையில இருந்து அந்த விலங்கு போத்துன்னு கீழே விழும். கரெக்டா விலங்க கழட்டும் போது சுட வந்திருக்கானுங்க. சுட வரும்போது விலங்க கழட்டிருக்காங்க. அட் அ டைம்ல நடந்த உடனே அந்த ஒரு செகண்ட்ல எஸ்கேப். நீ தான் நிக்கோ ரோபினான்னு அந்த பெரியவரே பார்த்துட்டு அலன்றுவாரு. இவங்க அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அதனால தான் இவ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. அப்ப வார்டன் ரூமை காட்டுறாங்க. ஏதோ பயந்து நடுங்கிற சவுண்ட் மட்டும் தான் கேட்கும், வார்டனை காணும். அப்ப போன் கால் என்ன சொல்லிட்டு இருப்பானுங்கன்னா, இந்த மாதிரி அந்த டவரை உடைச்சுக்கிட்டு அந்த பொண்ணு வெளியில வந்துட்டா, ஏதாச்சும் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க, இங்க எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனைன்னு சொல்லி கத்திட்டு இருப்பானுங்க. அப்புறம் தான் தெரியுது இவ்வளவு நேரமா பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருந்த அந்த மீசக்காரன் டேபிளுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிட்டு ஐயோ போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி எல்லாம் காலி, நான் என்ன பண்ணுவேன்னு கதறி கதறி அழுவான். இதுதான் தலைவரோட வீரம். நிக்கோ ரோபின் சரி ரைட்டுன்னு கிளம்பும் போது அந்த குட்டி பொண்ணு கூப்பிட்டு உங்க பேர் என்னன்னு கேப்பா. அப்ப நிக்கோ ரோபின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே திரும்பறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.